Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். பிரச்சாரங்களை ஆரம்பித்துள்ள தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் விளக்கம் அளிப்பதற்கு தமிழரசுக் கட்சி 2 வார கால அவகாசம் வழங்கியுள்ளது. அரியநேத்திரனின் பொலிகண்டி முதல் பொத்துவில் வரைக்கும் என்ற பெயரிடப்பட்டுள்ள பிரச்சார பயணத்தின் தொடக்க நிகழ்ச்சியாக தந்தை செல்வா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி பிரச்சார பயணத்தை ஆரம்பித்தார். தையிட்டி சட்டவிரோத திச விகாரைக்கு எதிரான போராட்டம் ஆரம்பமாகியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பொதுநலவாய நாடுகளின் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் குழு ஒன்று இலங்கை வந்துள்ளது. ராஜபக்ஷவின் பாரம்பரியம் இந்தியாவை குடும்பமாக ஏற்றுக்கொள்வதால் ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் இணைந்தது வரவேற்கத்தக்கது என சுப்பிரமணியம் சுவாமி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய 519 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களுக்கு தேசிய கொடியை பயன்படுத்த வேண்டாம் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நாட்டின் 6 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள அரியநேத்திரனுக்கு விளக்கம் கோரி 2 வார கால அவகாசம் கொடுத்து கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதுடன் அதுவரை கட்சி கூட்டங்களிலும் பங்கேற்க தடை என தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரும் பேச்சாளருமான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் உள்ள விருந்தினர் விடுதியில் இடம்பெற்ற கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். பிரதான வேட்பாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது. எமது அடிப்படை நிலைப்பாடு வடகிழக்கு இணைந்த சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு ஆகும். 3 பிரதான வேட்பாளர்களுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை தொடர்பாகவும் பேசிய விடயங்களையும் கூட்டத்தில் தெரியப்படுத்தினோம். சில முன்னேற்றகரமான கருத்துக்களை அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அவர்களது தேர்தல் அறிக்கை வெளிவந்த பின்னரே எமது இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் சுமந்திரன் கூறினார். நாமல் ராஜபக்ஷ என்னுடைய வீட்டிற்கு வந்து சந்தித்திருந்தார். அவர்களிடம் உள்ள விடயங்களை தெரியப்படுத்தினார். அது தீவிர சிங்கள வாக்குகளை பெற்றுக்கொள்வதை நோக்கமாக கொண்டிருந்தது. அதற்கான வாய்ப்புகள் குறித்தும் கலந்துரையாடியிருந்தோம். தற்போது தெற்கில் சிங்கள பௌத்த பேரினவாதம் தலை தூக்காமல் உள்ளது. அது தொடர்பில் கலந்துரையாடினோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். எமது மக்களை வழிகாட்டுவதற்காக நாங்கள் ஆவணம் ஒன்றை தயாரிக்க உள்ளோம். அதற்கான சிறு குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. தெளிவாக மக்களை வழிப்படுத்துவதற்காக தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் ஆவணம் ஒன்றை தெளிவாக வழங்க உள்ளோம். தமிழ் பொது வேட்பாளராக வர்ணிக்கப்பட்டுள்ள அரியநேத்திரன் சம்பந்தமாக கலந்துரையாடப்பட்டது. சென்ற கூட்ட தீர்மானத்தின்படி விளக்கம் கோரி 2 வார கால அவகாசம் கொடுத்து அவருக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதற்குரிய பதில் கிடைத்த பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுப்போம். அதுவரைக்கும் எமது கட்சியின் எந்த கூட்டத்திலும் அவர் கலந்து கொள்ள மாட்டார். அந்த பின்னணியில் எதிர்வரும் நாட்களில் இடம்பெறும் பிரச்சார கூட்டங்கள் தொடர்பில் கேள்விகள் எழுந்துள்ளது. கட்சி இது சம்பந்தமாக எமது ஆதரவாளர்களுக்கு கொடுக்கும் அறிவுரை என்னவென்றால், ஒருவரிடம் விளக்கம் கோரி கடிதம் அனுப்பியுள்ளோம். இதனால் மேடைகளில் ஏறி ஆதரித்து பேசும்போது அவதானமாக இருக்குமாறு கட்சி உறுப்பினர்களை கேட்டுக்கொள்கின்றோம். எமது கட்சி இதுவரை யாருக்கும் ஆதரவு வழங்குவது என எந்த தீர்மானத்தையும் எடுக்கவில்லை எனவும் எம்.ஏ. சுமந்திரன் மேலும் தெரிவித்தார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் பொலிகண்டி முதல் பொத்துவில் வரைக்கும் என்று பெயரிடப்பட்டுள்ள பிரச்சார பயணத்தின் தொடக்க நிகழ்ச்சியாக தந்தை செல்வா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி பிரச்சார பயணத்தை ஆரம்பித்தார். அதைத் தொடர்ந்து அரியநேத்திரன் ஆலயங்களுக்கு சென்று வழிபாட்டில் ஈடுபட்டதுடன் மத தலைவர்களை சந்தித்து அவர்களிடம் ஆசீர்வாதமும் பெற்றுக்கொண்டார். பின்னர் ஜனாதிபதி வேட்பாளர் அரியநேத்திரன் முள்ளிவாய்க்காலில் பொதுச்சுடர் ஏற்றி ஜனாதிபதி தேர்தலுக்கான முதலாவது பிரச்சாரத்தினை ஆரம்பித்தார். முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பகுதியில் நினைவு தூபிக்கு பொதுச்சுடரேற்றி ஜனாதிபதி வேட்பாளர் அரியநேத்திரன் மற்றும் அவரோடு இணைந்த உறுப்பினர்கள் தேர்தலுக்கான முதலாவது பிரச்சாரத்தை ஆரம்பித்தனர். குறித்த கூட்டத்தில் சுமார் 50 வரையிலான பொதுமக்கள் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
தையிட்டி சட்டவிரோத திஸ்ஸ விகாரைக்கு எதிரான போராட்டம் ஆரம்பமாகியுள்ளது. குறித்த விகாரையில் பௌர்ணமி தின வழிபாடுகளை முன்னெடுப்பதற்காக தென்பகுதியிலிருந்து பேரினவாத மக்கள் அழைத்து வரப்படுவது வழமை. அந்த வகையில் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இந்த போராட்டம் ஆரம்பமாகியது. இந்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன், கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொள்வார்கள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பொதுநலவாய நாடுகளின் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் குழு ஒன்று இலங்கை வந்து உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கை தேர்தல் ஆணையத்தின் அழைப்பின் பேரில் கண்காணிப்பாளர்கள் வந்து உள்ளனர். இதற்கு முன்னர் 2019ஆம் ஆண்டில் ஜனாதிபதி தேர்தலில் ஐரோப்பிய ஒன்றியம் 6 தடவைகள் இலங்கை தேர்தல் கண்காணிப்பை மேற்கொண்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய பார்வையாளர் பணியானது பார்வையாளர்களின் வெவ்வேறு குழுக்களை கொண்டுள்ளதுடன் பிரதான கண்காணிப்பாளர் மற்றும் 9 தேர்தல் நிபுணர்கள் அடங்கிய பிரதான குழு ஏற்கனவே கொழும்பு சென்றுள்ளது. நீண்டகால கண்காணிப்பாளர்கள் பணியில் இணைந்து கொள்வதுடன் தேர்தல் பிரச்சாரத்தை பின்பற்றுவதற்காக நாடு முழுவதும் அனுப்பப்படுவார்கள். 26 நீண்டகால கண்காணிப்பாளர்கள் பணியில் இணைந்து கொள்வதுடன் தேர்தல் பிரச்சாரத்தை பின்பற்றுவதற்காக நாடு முழுவதும் அனுப்பப்படுவார்கள். அதன் பிறகு 32 குறுகிய கால பார்வையாளர்கள் தேர்தல் வாரத்தில் பணி வலுப்படுத்துவதுடன் நாடு முழுவதும் பணியமர்த்தப்பட உள்ளனர். ராஜபக்ஷவின் பாரம்பரியம் இந்தியாவை குடும்பமாக ஏற்றுக்கொள்வதால் ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் இணைந்தது வரவேற்கத்தக்கது என இந்தியாவின் முன்னாள் அமைச்சரவை அமைச்சரும் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினருமான சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஆகஸ்ட் 21ஆம் தேதி நாமல் தனது முதலாவது ஜனாதிபதி பேரணியை ஆரம்பிக்க உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வடமாகாண பொதுஜன பெரமுனவின் அரசியல் துறை உறுப்பினர் கீதாநாத் காசிலிங்கம் விடுத்த அறிக்கைக்கு பதிலளித்த சுவாமி, மற்ற அண்டைய நாடுகளின் தலைவர்களைப் போல் அல்லாமல் இந்தியாவின் நாமலுக்கு அமோக வரவேற்பு இருப்பதாக தெரிவித்தார். மேலும் விடுதலை புலிகளுக்கு எதிரான போரை மஹிந்த ராஜபக்ஷ முடிவுக்கு கொண்டு வந்ததன் காரணமாக ராஜபக்ஷவின் குடும்பம் அதிகம் வரவேற்கப்பட்டனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய 519 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கடந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியிலேயே இந்த முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் 503 முறைப்பாடுகளும் வன்முறை தொடர்பில் 1 முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. அதே நேரம் இதுவரையான காலப்பகுதியில் தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் 16 முறைப்பாடுகள் காவல்துறையினருக்கு கிடைக்கப் பெற்றுள்ளதாக பதில் காவல்துறை பேச்சாளர் பிரதீப் பொலிஸ்மா அதிபர் ருவான் குணசேகர தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரங்களுக்கு தேசிய கொடியை பயன்படுத்த வேண்டாம் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அவ்வாறு பயன்படுத்தினால் சட்டம் அமுல்படுத்தப்படும் எனவும் இது தொடருமானால் இன்னும் சில நாட்களில் தேசிய கீதம் கட்சிகளின் பாடலாக மாறும் எனவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு ஊடகவியலாளர்களுக்கு தெளிவூட்டும் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் 6 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. களுத்துறை மாவட்டத்தின் ஈங்கிரிய, புலத்சிங்கள மற்றும் ரத்னபுரி மாவட்டத்தின் கலவான, ஹேலியகுட, எலப்பாத்த ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கொழும்பு, காலி, களுத்துறை, கேகாலை, மாத்தறை மாவட்டங்களில் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிறுவகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நாட்டின் பல பகுதிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள மழையுடனான வானிலையினால் 360 குடும்பங்களைச் சேர்ந்த 1404 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். களுத்துறை மாவட்டத்திலேயே அதிக அளவிலானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது.
அதற்கமைய களுத்துறை மாவட்டத்தில் 764 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். புத்தளம் மாவட்டத்தில் 636 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக, காலி மாவட்டத்தில் மழையுடனான வானிலையினால் 4 பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே நாட்டின் பல பகுதிகளில் 75 மில்லிமீட்டர் அளவிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதன்படி மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி, நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அத்துடன் மேல் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களில் சில இடங்களிலும் 75 மில்லிமீட்டர் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.